நம்முடைய புன்னகையை எப்பொழுதும் பரிசாக மட்டும் கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் பார் கவுன்சிலின் சேர்மன் எப்பொழுது அழைப்பு மணியை அழைத்தாலும் எந்த வழக்கறிஞராக இருந்தாலும் அந்த அழைப்புக்கு பதில் கூறிக்கொண்டே இருப்பார். ஒரு முள் கிரீடத்தை தங்க கிரீடம் என்று சொல்லி அவர் தலையில் சூட்டிவிட்டு கோவிட்-19 சிச்சுவேஷனில் ஏராளமான வழக்கறிஞர்கள் அவருடைய குடும்பங்கள் எங்கே சென்றாலும் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அமல்ராஜ் சகோதரர் அவர்கள் சென்று அந்த கொரோனா காலத்திலும் வழக்கறிஞர் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பணி, தலைமை பணி எதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எதற்காக இங்கே சிறப்புரையாற்ற இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியும். நான் அனைவரின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நூல் விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், மேடம் என்னை அழைக்கும்போதே வழக்கறிஞனுடைய அந்த கோவிடை பற்றி சொன்னாங்க. நான் ஜின்னா சார் சொல்ல இந்த 4 பேர் சொல்கிறப்போ அந்த 4 பேரும் அந்த எண்ணங்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 4 நபர்கள். அதுவும் குறிப்பாக நம்ம ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த கோவிட்-19 எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். அந்த ஃபோன் நம்பர் நான் வச்சிடல, ஆக்சுவலாக லாட்சிப்புடைய நம்பர் நான் ரெஜிஸ்டர் பண்ணல. ஃபோன் வருது, நான் காரில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துட்டேன். அமல்ராஜ், நான் ஆனந்த் பேசுகிறேன். நாங்கள் ஐயா நம்பர் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்லைன்னா நான் ஜஸ்டிஸ் ஆனந்த்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் ஐயோ இல்லைங்க சொல்லுங்கள் ஜட்ஜ், என்னாச்சுங்கன்னா என்னாச்சு, கோவிடில் அட்வொகேட்ஸ் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, அட்வொகேட்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்களா? நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைங்க ஜட்ஜ் நாங்கள் இது போல் ஒரு ரிலீஃப் ஃபண்டை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ரிலீஃப் ஃபண்டுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். பார் கவுன்சில் அதில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஜட்ஜஸ் சீனியர் அட்வொகேட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு அட்வொகேட்டுக்கு 4000 ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் 13,000 அட்வொகேட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஜட்ஜின்னு சொன்னேன். அப்போ தான் நிம்மதி அடைஞ்சார் நம்முடைய ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். அப்படி வழக்கறிஞருடைய நலனை ரொம்ப அக்கறை எடுத்துவங்க. நாங்கள் செயல்பட்டாலும் எங்களை செயல்படுத்த அப்பப்போ சஜஷன் கொடுத்திருந்த அந்த 4 நீதிபதிக்குள் இந்த நேரத்தில் கலந்தார்ந்த நான் ஒன்று பணிகளை தெரிவித்து கிடைக்கிறேன். Honorable Mr. Justice N. Anand Venkatesh, Judge, Madras High Court. Honorable Mr. Justice M. Karpavanayagam, former Judge of Madras High Court, former Chief Justice of Jharkhand High Court. Honorable Mr. Justice K. Venkatraman, former Judge of the Madras High Court. Honorable Mr. Justice G. M. Akbar Ali, former Judge, Madras High Court. Beloved brother, Mr. Hassan Muhammad Jinnah, State Public Prosecutor. Jayaraman, the Director and the President, Public Rights Protection Organization. Mr. Manivannan, Advocate. E.K.T. Sivakumar, Editor. Sinraj, State President. Karuppannan, State Secretary. Mrs. Sadi Lakshmi, Advocate. Ladies and gentlemen, legal fraternity, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன். I feel great pleasure and pride to participate in this book release function. The book titled Judgments on Humanism and Needi Arasariன் சிந்தனை முத்துக்கள், authored by Honorable Mr. Justice Karpavanayagam, former Judge of the Madras High Court. Honorable Mr. Justice Karpavanayagam was elevated as a Judge of Madras High Court on 8th of January 1996 and served for nearly 10 years in the Chartered High Court. During his tenure, I was pleased to appear before his court and observe the judgments rendered by him in magnificent manner. Due to his rich experience in all fields of law, he was elevated the Chief Justice of Jharkhand High Court on 21st day, September 2006. The Madras High Court was adorned by several eminent and humanitarian judges. And Honorable Mr. Justice Karpavanayagam is one among such beloved judges, and he is an eloquent maestro in delivering justice. His brilliance and empathy towards the people who were deprived of justice was evident from the days of practice itself, and he appeared and fought several cases for such people.
Since from the date of his elevation, he has rendered an excellent service to the judiciary and helped the litigant public in getting justice in an upright manner, and disposed a huge number of cases and delivered landmark judgments. And he initiated an orientation program for training young advocates, which found wide acceptance and appreciation. He is an eminent scholar in Tamil language and conducted several seminars and meetings, and he has made concerted efforts to promote the language further, to popularize its literature even among the legal fraternity. During the year 1994, the International Institute of Tamil Studies, run by the government of Tamil Nadu, invited Justice M. Karpaga for presenting purpose in the seminar on the topic criminal law in the ancient period. And he is a great devotee of Sri Satya Sai Baba and started an association called Advocates Sai Study Circle. The Honorable Judge, being a multifaceted personality, has played several roles in Tamil dramas and movies, due to which he was able to move with the society at all levels and thereby the better understanding about the public at large. After his elevation as a judge in the year 1996, His Lordship had delivered multiple judgments to address the exorbitant need to justice to the downtrodden and deprived. I personally had the prized opportunity to watch a case which was conducted before him in the year of 2002. As a young lawyer back then, I became curious after accidentally witnessing the proceeding and decided follow up with the case. It was a very gruesome and pathetic murder case in which the victim was murdered in broad daylight by two perpetrators. The victim, named one Mr. Johnson, was an avid social activities and a person of good moral standards. Both of the perpetrators were tried to offences under section 341, 302, 307 and read with 34 IPC. The trial court had, without giving any appropriate reasoning and justification, rejected all the prosecution side evidence and witnesses and acquitted the accused persons. As luck could have it, the appeal revision came up before the division bench headed by the beloved Honorable Justice Karpaga. After delving to the facts and circumstances of the case and the reasoning given by the trial court for acquitting the perpetrators, His Lordship became more critical against the manner in which the trial court conducted the case, as it had proceeded without giving due appreciation towards the material available on record. The trial court had bluntly failed to follow the guidelines framed by the Honorable Apex Court. He further explored the legal position regarding the jurisdiction of the High Court and gave a strict interpretation with regard to examination of the materials available on record, while deciding a criminal case on merits, without remanding it back to the trial court. Thus, the Lordship reversed the judgment of acquittal recorded by the trial court, as otherwise there would be a gross miscarriage of justice accordingly. The order of the acquittal was set aside and both the accused were convicted for the offences as charged by this trial court. Afterwards, I came to know that one of the convicts prepared appeals against the said judgment before the Honorable Supreme Court. The Honorable Supreme Court refused to entertain this appeal. Honorable Justice Dr. Arjit Prasad concurred with the finding of Justice Karpaga and was pleased to uphold the decision taken by him. He was nominated as an editor of the law journal Current Criminal Reports at New Delhi, which would also be an instigation for the Honorable Judge for writing a books. The new book penned by the Honorable Judge will definitely be gems in the artistic treasury. After going through the Neediyarasarin Sindhanai Tuligal, I was amazed and perplexed by his ability to write thought-provoking short essay revolves around many important human values, such as hard work, discipline, modesty. The book is a very Tamilian, irrespective to each and everyone's personal opinion and differences.
I urge everyone to go through the gem of at least once during the lifetime. I would like to share about chapter 7, which says about, அதாவது 4, அந்த சாப்டர் 7ல் சொல்லுவாங்க 4 நண்பர்கள் 4 எதிரிகள்னு சொல்லி. 4 நண்பர்கள், அயராத முயற்சி, அளவில்லாத உழைப்பு, ஆரவாரமில்லாத வாழ்க்கை, ஆணவம் இல்லாத நடத்தை. இந்த 4 நண்பர்களையும் நீங்கள் எந்த தருணத்திலையும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு லார்ட்ஷிப் அதனுடைய புத்தகத்தில். அறிவால் வருகின்ற செருக்கு, பணத்தால் வருகின்ற போதை, பதவியினால் வருகின்ற மிதப்பு, புகழால் வருகின்ற மயக்கம், இந்த 4 பகைவர்களை ஒதுக்கிவிடுங்கள்னு சொல்கிறார். 4 நண்பர்களை நீங்கள் பெற்றிருக்கும் போது 4 பகைவர்கள் உங்களிடம் ஓடிவிடுவார்கள் என்று அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். The next book, the title Judgments of Humanism, Part 7, is a book of knowledge and judicial revelation titled Judgments on Humanism, and is a compilation of humanly touching judgments, the gluming of the anguish against injustice and inequality. And this book is going to be a precious handbook to the jurists, judges, lawyers, aspiring law students, and a law enforcing agency. His Lordship is a very well known for this revolutionary and unorthodox judgments. Is a great judge who went to any extent within his power to ensure the ends of justice. I have gone through the part 7 of the Judgments on Humanism, and in which I would like to share few observations. The judge has observed the importance of the affidavits filed before the courts by the authorities concerned, and enumerated the several steps to be adopted by the public servant, in particularly police official, while filing an affidavit before the court. In another judgment, the Honorable Judge has precisely briefed about the scope of revision under Section 397 and 401 of the Criminal Procedure Code. By reading the judgments, we would see how a keen and in upright manner judge has dealt with the issues involved in the cases. Judgments are ensigned with the principle of law, with the desirable elucidation, and we could also see the esteemed approach towards the litigation and his profound concentration in the justice delivery system. I am very happy. I am also pleased to receive the compilation at this juncture. I request one and all to circulate the books to your colleagues, mainly maybe circulate to the young advocates, which would definitely help them to achieve greater heights in judiciary, and also to reach the respectable position with all good qualities. Further, I would like to emphasize that all the advocates should follow the principle adopted by the Honorable Judge in his life, and maintain the dignity and the decorum of the noble profession. I further humbly request the Honorable Judge to write the more books. As more he writes, the more knowledge is imparts upon this country. The members of the learned bar and very much thankful and grateful for existence of such magnanimous legal luminary and magnificent human being. I thank organize this for giving this great opportunity. Thank you one and all. Thank you very much.